இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 33ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் மார்த்தா, மரியா, லாசரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசும்படி, அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்ளலாமே. இன்று ஜூலை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? மனமும் உடலும் சுகம்தானே? உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறேன். சரி, 30 லட்சம் மக்களை கொடூர அரசன் பார்வோனிடம் இருந்து காப்பாற்றி 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடத்தி அவர்களின் தேவைகளை சந்தித்து பாலும் தேனும் வழியும் கானான் தேசத்தில் சேர்த்த ஆண்டவர் நம் ஆண்டவர் உங்கள் சின்ன குடும்பத்தில் உள்ள 3-4 பேருக்கு தேவையான அனைத்தையும் சந்திக்க மாட்டாரா என்ன? ஏன் கவலை? சந்தோஷமாக இருங்கள். அவர் சர்வ வல்ல ஆண்டவர், தன் பிள்ளைகளை அளவில்லாமல் நேசிப்பவர். சில முறை நாம் நினைப்பதுண்டு, நாம் தான் இயேசுவை தினமும் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், அவரை நாடுகிறோம், துதிக்கின்றோம். ஒரு முறையாவது நாம் பேசுவதை அவர் கேட்பாரா? நம்மால் அவரை காண முடியுமா? அப்படி கண்டவர்கள் உள்ளனரா என்று கேள்விகள் உங்கள் மனதில் வரலாம். இன்றைய முதல் வாசகம் அதற்கு பதில் கூறுகிறது. கேட்போமா? ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பொதுவாக மோசேவின் கூடாரம் மற்ற எல்லா கூடாரத்தையும் விட சற்றே தள்ளி இருக்குமாம். அதற்கு சந்திப்பு கூடாரம் என்று பெயராம். ஜெபிக்க வேண்டும் என்றால் அனைவரும் அந்த சந்திப்பு கூடாரத்திற்குத்தான் செல்வார்களாம். மேகத்தூண் இறங்கி வந்து நுழைவாயிலில் நின்று கொள்ளுமாம். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவர் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவாராம். அவர் பக்கமாய் நிற்பாராம். ஆண்டவர் என்ற தன் பெயரை முதலில் மோசேவுக்குத்தான் வெளிப்படுத்தினாராம். கேட்டீர்களா? ஆசையாய் தன்னை தேடும் அனைவருக்கும் ஆண்டவர் தன்னை மறக்காமல் வெளிப்படுத்தும் தேவன். ஒரு ஃப்ரெண்டோடு இன்னொரு ஃப்ரெண்ட் பேசுவதைப் போல எந்த தயக்கமும் இல்லாமல், தன்னை ஜட்ஜ் பண்ணிவிடுவாரோ என்ற என்ன சஞ்சலமும் இல்லாமல் நீங்கள் அவரோடு தினமும் மனம் திறந்து பேசலாம். அதற்கு பேர்தான் ஜெபம் நண்பர்களே. அப்படி நீங்கள் அவரை தேடினால், மோசேவுக்கு தன்னை வெளிப்படுத்தியதைப் போல உங்கள் வாழ்க்கையின், உங்கள் எதிர்காலத்தின், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றிய பல காரியங்களை, பல ரகசியங்களை அவர் உங்களுக்கு சொல்லுவார். அதிகாலையில் ஜெபித்து பாருங்களேன். அவர் இரக்கமுடையவர், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் தன் அன்பை காட்டுபவர், கொடுமை, குற்றம், பாவம் இவற்றை மன்னிப்பவர். இத்தனை நல்ல குணங்கள் கொண்ட ஒரு நண்பரை இந்த காலத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்ன? நிச்சயம் கிடையாது. குடும்ப ரகசியங்களை, முக்கியமான வேலை, பிசினஸ் சம்பந்தப்பட்ட முடிவுகளை படபடவென யாரிடமும் சொல்லாதீர்கள், பேசாதீர்கள். மனதில் உங்களுக்கு ஓர் எண்ணம் வருகிறதா? இப்படி செய்யலாமா என்று தோன்றுகிறதா? கணவன், மனைவி, பிள்ளைகளாய் இருந்து ஆலோசனை செய்யுங்கள். ஆண்டவரின் பாதத்தில் ஒரு சீட்டில் எழுதி வைத்து முழங்கால் படியிட்டு கைகோர்த்து பிள்ளைகள், கணவன், மனைவி சகிதமாய் ஜெபியுங்கள். சரியா? ஆண்டவர் முழுவதும் இனிய குணங்களை மட்டும்தான் கொண்டவரா சகோதரி என்று கேட்கிறீர்களா? இல்லை இல்லை. அடுத்த வசனத்தை தொடர்ந்து படித்தீர்கள் என்றால் அது என்ன கூறுகிறது தெரியுமா? தந்தையின் கொடுமையை பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3-4 தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என்றும் கூறுகிறது.
அது நமக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நண்பர்களே, நம் பிள்ளைகளுக்கும் நாம் எந்த சாபத்தையும் தேடி வைத்துவிடக் கூடாது. எனவேதான் தினமும் தலைவணங்கி உம் பார்வையில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தயை கிடைப்பதாக இயேசுவே என்று ஜெபிக்க வேண்டும். எங்கள் கொடுமை பாவம் இவற்றை மன்னித்து விடும் இயேசுவே என்று கேட்க வேண்டும். உமது உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் இயேசுவே என்று வேண்ட வேண்டும். மோசே தரை மட்டும் தாழ்த்தி இப்படித்தான் ஜெபித்தாராம். நாமும் இப்படி என்றிலிருந்து ஜெபிக்க துவங்கலாமா நண்பர்களே? ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது செயல்கள் அனைத்தும் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவரின் உரிமை சொத்துக்களை வழங்குபவர் நீர் என்று விசுவசிக்கின்றோம். உம் வழிகளிலே நாங்கள் நடந்து உம்மை தினமும் தேடி மோசேவைப் போல் தரைமட்டம் தாழ்ந்தி வணங்க எங்களுக்கு உதவும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.